நம்ம இப்போது சிம்பிளாக ஒரு மார்னிங் மில்லட் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று பார்க்க போகிறோம். சாமை கிச்சடி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாமை அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணி ஒரு 2-3 டைம்ஸ் இதை நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes இதை அப்படியே வாட்டரில் சோக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes இது இப்படியே சோக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம். இப்போ இது கூட நான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்க போகிறேன். ஒரு ஆனியன் நல்லா ஃபைன் சாப் பண்ணது, ஒரு டொமேட்டோ, கொஞ்சம் கேரட், பீன்ஸ், பட்டாணி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணது, கருவேப்பிலை, முந்திரி. இப்போ இது எல்லாத்தையும் நான் இந்த ஆயிலில் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ மஞ்சள் தூள், பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சாமை அரிசிக்கு 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் 2 கப் தண்ணி இப்போ ஊற்றுறேன். 1 கப் நம்ம சாமை அரிசி ஊற வைக்கிறதுல நான் 1 கப் சேர்த்துருக்கேன். நம்ம அந்த அரிசி சேர்க்குறப்போ அந்த தண்ணியோடவே சேர்க்க போகிறேன். இதில் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு நம்ம அந்த ஊற வச்சுருக்கிற இந்த சாமை அரிசி 1 கப் தண்ணியோடு சேர்த்து ஊற வச்சுருக்கேன். டோட்டலாக 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி. இப்போ இதை இந்த குக்கரில் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை கவர் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 இல்லை 3 விசில் வர வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ 3 விசில் வச்சு குக் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக நம்மளோட சாமை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஹெல்தியான ஒரு மில்லட் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணுங்கள்.